தற்கூரிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, நாகரிகமான அது வார்த்தையா? கோவத்தின் வெளிப்பாடு தான் சொல்லுமே தவிர நாங்க அவரோட ஹிஸ்டரி தெரியாம பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. சீட்டு வேண்டாங்க சொல்றதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். அவருக்கு என்ன கோவம்னா, என்ன நாங்க இவ்வளவு வருஷம் கட்சி வச்சிருக்கோம், இவ்வளவு நேர்மையா இருக்கோம், மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, திடீர்னு ஒரு சினிமா நடிகர் வராங்க, ஆனா இந்த கட்சியே வந்து ஆதவ அர்ஜுனாவை நம்பித்தான் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு வாரம் காய்ச்சல் அப்படின்னா தமிழ்நாடு என்ன பண்ண? அன்னைக்கு தமிழ்நாடுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாடுக்கு என்ன ஆக? மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்து ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு இருக்க யாழினி அவளோட தான் நம்ம பேச போகிறோம். அவங்கள்ட்ட நமக்கான சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை கேட்டு அவங்களுக்கான விடைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க. உங்களுடைய அந்த பதிவுகளாக நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய கருத்துக்களை பதிவிடுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நாம் தமிழர். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. அந்த 10 கொஸ்டினில் 1 by 1 கேட்குறேன். அதுக்கான உங்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் நமக்கு ஏன் அரசியல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டுருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்வமாக அரசியல் பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? முதல்ல இந்த அரசியல் வேணாப்பான்னு ஒதுங்கி இருக்க காரணம் வந்து, அரசியல்னாலே ஒரு சாக்கடை, யாருமே நல்லவங்க இல்லை, அரசியல் தலைவர்கள் யாருமே நல்லவங்க இல்லைன்னு ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இருக்குது. இது காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்டவங்க, இப்போ ஆள்றவங்க, இவங்க எல்லார்கிட்டையுமே ஊழல் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. அது வந்து அவங்க நினைக்கிறது சரியானா அது தவறு. எல்லாருமே அயோக்கியங்கன்னு ஒரு இதில் முத்திரையில் வந்து எல்லாருமே முடிவு எடுக்கக்கூடாது. ஏன் வந்து அரசியல்லேருந்து வெளியே இருக்காங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, சினிமா நாட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. 200 கொடுத்து படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அவ்வளோ கொந்தளிச்சு படம் நல்லா இல்லைன்னு ரிவ்யூ போடுறாங்க. இப்போ அரசு திட்டம் கொண்டு வருதுன்னா அதை யாரும் விவாதிக்க மாட்டாங்க. நல்லா இல்லை, எங்களுக்கு என்ன, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நல்லா இல்லை அப்படின்னு யாருமே கோவப்பட மாட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு தொடர்ந்து இந்த ஒரு சிஸ்டமாக வந்துட்டுருக்கு. இப்போ நானும் இதில் தான் வாழ்ந்தேன். நானும் இதே மாதிரி தான் இருப்பேன், எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், படம் வருதா பார்ப்போம், இப்படி தான் இருக்கும். இப்போ கட்டத்துக்கு மேலே எல்லாமே ஒரு டிஸ்ஓரியன்டாக இருந்துச்சு, எந்த மேனேஜ்மெண்ட்டுமே இல்லாத மாதிரி கவர்மெண்ட்டில் நினைக்கிறதுலாம் நடக்கலை. என்ன இப்படி ஒரு புவர் கவர்னன்ஸில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிற அந்த கோவம், இந்த அன்னியன் படத்துல வரும்ல, அந்த மாதிரி ஒரு அம்பி மாதிரியே வாழ்ந்து இன்னும் இப்படி பண்றீங்க, நாடு ஏன் இப்படி இருக்கு, அது மாதிரி தொடர்ந்து அந்த கோவத்துல வந்து வெளிப்பாடுதான் வந்து வெளிப்பாடுதான் அரசியல் முக்கிய காரணம். சூப்பர். அதாவது நாட்டில் இவ்வளவு கொடுமைகள், இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு, கிரைம் நடக்குது, அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் நீங்கள் அரசியல் பேசுறதுக்கான முக்கியமான காரணம். ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் இவ்வளவு தெளிவா அரசியல் பேசிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க, யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க, யாரை பார்த்து நீங்க கத்துக்கிட்டீங்க? நான் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப இளம் வயதுலேயே வந்து 19 வயசுலேயே வந்து அரசியலில் போயிட்டாங்க. நானாக இப்போ வேலை பார்க்குறேன், பார்ட் டைமாக தான் நான் அரசியல் பண்ணுறேன். வேலை பார்த்துட்டு எனக்கு மிச்சம் எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ ஃபுல்லாக நான் அரசியலுக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் அப்பா வந்து இளம் வயசுலேயே வந்து ஃபுல்லாக அவர் வாழ்க்கையை வந்து அரசியலுக்காக டெடிகேட் பண்ணவர். அதனால் அது ஜீனில் இருக்கும் போல், நம்மளும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி வர்றது. சின்ன வயசுலேருந்தே எல்லா தலைவர் அவரோட கதைகள், புலிகள் கதைகள், இந்த மாதிரி நாட்டு நடப்பு, இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தே வளர்ப்பார். அதில் ஒரு புரட்சி பற்றி தான் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து கண்ணகி ரொம்ப பிடிக்கும். இப்போ தனி பெண்ணாக வந்து கணவருக்காக போராடி நீதி வாங்கி கொடுத்த கண்ணகி வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஸோ இவங்க எல்லாருமே தான் எனக்கு அரசியலுக்கான இன்ஸ்பிரேஷன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது எல்லாருக்கும் உள்ளது. நீங்கள் வந்து அரசியல் பேசுவது அரசியல் ஆதாயத்திற்கா இல்லை மக்களின் அக்கறைக்கா? அரசியல் ஆதாயத்திற்குன்னா நான் வந்து டிவி கேக்கு போயிருப்பேன், இல்லை டிஎம்கேக்கு போனால் காசு கொடுப்பாங்க, இல்லை வேறு பிற கட்சிகள் ஆளுங்கட்சியிலே போனால் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். இன்றைக்கி டிவிகே வர யங்ஸ்டர்ஸ்லாம் டிவிகேயில் போனால் உடனே அவங்களுக்கு சாதாரணமாக இன்ஸ்டாவில் யூடியூப்பில் வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க. டிவிகேக்கு போனோடனே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, யூடியூப்பில் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது, உடனே அவங்கள மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ அரசியல் ஆதாயத்துக்குன்னா அந்த மாதிரி கட்சிகளுக்கு தான் நான் போயிருப்பேன். ஆனால் இது வரைக்குமே ஜெயிக்காத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியில் வந்திருக்கேன் அப்படின்னா அது சமூக பொறுப்புக்காக தான் நான் வந்திருக்கேன். அதாவது
பொதுவா வந்து இந்த உட்கட்சி பூசல், இன்டர்னல் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. வெளிய பாலிடிக்ஸோட கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும். நிறைய கட்சியில இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியில அந்த விஷயம் கிடையாது. நீங்க கட்சிக்காக சின்ன விஷயம் சின்னதா ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணாலே கட்சி தலைமை வரைக்கும் அது வந்து போய் சேரும். ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க கட்சியில இருந்து. அந்த அளவுக்கு தான் நான் ஆரம்ப காலத்துல வந்து காணொளிகள்லாம் நிறைய போட்டேன். தொடர்ந்து கட்சியோட பாசிட்டிவ்ஸ்லாம் நிறைய போட்டேன். அதுக்கான ரெகக்னிஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா நீங்க பிற கட்சிகளை பாருங்க, இப்ப டிவிகேல தொடர்ந்து டிவிகேக்காக பயங்கரமா 24 மணி நேரம் டிவிகேக்காக போஸ்ட் பண்ற யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க சோசியல் மீடியால. நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கட்சி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கா, கூப்பிட்டு ஏதாவது மேடையில சான்ஸ் கொடுத்துருக்கா, பேச கிடையவே கிடையாது. அவங்க கடைசி வரைக்கும் விர்ச்சுவல் வேரியரா தான் இருக்காங்க. கல வேரியரா ஒரு ஸ்டார் பேச்சாளராலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியில நீங்க ஒன்ஸ் உங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்சி ஏகப்பட்ட வாய்ப்புகள்லாம் அள்ளி வீசும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ வாய்ப்பு வந்து கொடுக்கும். எனக்கு வந்து பெண்ணா இருந்தது வந்து டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை, ஒரு ப்ளஸ் தான். பெண்ணா இருக்கிறதுனால ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க கட்சியில. பெண்களாக சீட்ஸ் ஏக கொடுத்துருக்காங்க. வெறும் என்கரேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரமும் கொடுக்கணும், பிரதிநிதித்துவமும் கொடுக்கணும்னு சமபங்கு சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்திலே ஒரு கட்சி வந்து எங்கள் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. அந்த அளவில் எனக்கு ரொம்ப ஒரு பெண்ணியவாதியாக எனக்கு பெருமையாக இருக்குது. பேட் கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாலாம் ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸ், பர்சனல் மெசேஜ்லாம் வந்து த்ரெட்டன் பண்ணுறது, பயமுறுத்துறது, இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதுக்கு உங்களுக்குலாம் பயந்துக்கிட்டு போனால் அப்புறம் நாட்டை யார் பார்க்கறதுங்க மாதிரி தான் இருக்கும் எனக்கு. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகும். இப்போ ரீசண்டாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் எதிர்த்து நிறைய மேடைகளில் பேசுகிறாங்க. கொள்கை ரீதியாகவும் அவங்கள கேட்குற கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த தற்கூரிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, இந்த தற்கூரிங்கிற வேர்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியான ஒரு நாகரிகமான அது வார்த்தையா இல்லை அநாகரிகமான வார்த்தையா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது கோவத்தின் வெளிப்பாடு தான் சொல்லணுமே தவிர நாங்கள் வந்து தக்குவித்தனத்தை தான் வந்து விமர்சிக்கிறோம், அதை தான் தப்புன்னு சொல்கிறோமே தவிர்த்து அவங்கள மொத்தமாக நாங்கள் எதிரியாக நினைக்கல. நாளைக்கே தாவேக்காவினாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ எங்கள் மாநாடு நடந்துச்சுல எவ்வளோ வந்து டிசிப்ளின்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க மாநாடு போட்டு டிசிப்ளினாக நடந்தால் ஐயோ என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நாங்கள் அழுகவா போகிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் படுவோம். தாவேக்காவினாக ஒட்டு மொத்தமாக அரசியல் படுத்தப்பட்டு ரொம்ப டிசிப்ளினாக நடந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் ஒன் அண்ட் ஒன்லி ஆளு நாம் தமிழர் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சியும் உட்கார்ந்து அழுகும், உண்மையிலே அழுகும். திமுக மற்ற எல்லா கட்சிகளும் சந்தோஷமே படாது, ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் சந்தோஷப்படும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, இப்படி நம்ம ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோமே, திடீர்னு ஒரு நாள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா எல்லாம் வித்தியாசமா பண்றாங்க, மகத்து மேல ஏகாங்க. எல்லாம் சிரிக்கிறதுக்கு சொல்ல, நான் சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். அப்போ ஒரு அரசியல்ல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கோவம் ஆகாம எப்படி இருக்கும்? அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அந்த அப்படின்னு திட்டியதை தவிர்த்து உண்மையிலே அவங்க அப்படி நினைக்கல, அப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கல. இந்த எம்டன் மகன் படத்துல வரும்ல, அது மாதிரி ஒரு ஹார்ஷான அப்பா மாதிரி தான் இதெல்லாம் தவிர்த்து அந்த அப்பா வந்து அவங்க மகே நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. தாவேக்காவினரும் நல்லா இருக்காங்க, நல்லா அரசியல் பண்றாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஓகே, சூப்பர். அதாவது தற்கூரிங்கிறது வேர்ட் வந்து அந்த கோவத்தின் வெளிப்பாடு. இருக்கிறீங்க, ஏன்டா இப்படி தற்கூரித்தனமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுதான். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க எனக்கே டவுட்டா இருக்கு. அப்படி எதுவும் வித்தியாசமா வச்சிருக்கீங்க? அதாவது இப்போ வந்து சமீப காலமா வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு தான் வந்து விஜய் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து இப்போ இன்னைய வரையும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இனிமே வந்து விஜய் அவர்களை தயவு செய்து விமர்சிக்காதீங்க, நாங்கள் உங்களை சரியா வழிநடத்தவில்லை என்று குற்றச்சாட்டுகள் என் மேல் வந்துடக்கூடாது. அதனால வந்து பதிவுகளை பார்த்து போடுங்க, பார்த்து பேசுங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நான் கேட்பேன். அவர் வந்து தொட்டது பட்டதுக்கெல்லாம் விஜயை வந்து விமர்சிக்கிறது, ஒரு ஏளனமாக சிரிக்கிறது, கேலி பண்ணுறது, அவர் பேசுகிற டைலாகாக இருக்கட்டும், அது அவரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், அதை கேலி பண்ணுறது,
இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வேலூர் மீட்டிங்கில் கூட வந்து அவர் கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்டாக அழுதுருக்க சீன் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி ஒரு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்குன்னா என்னுடைய இது அழுகும்போது அது ஒரு மாதிரி பண்ணி காட்டுறது. இந்த தொடர்ந்து தொட்டது பட்டதுக்கெல்லாம் வந்து விஜயை வந்து விமர்சிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சாட்டை அண்ணாவை வந்து அவரோட ஹிஸ்ட்ரி தெரியாம பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. அவ பிஹைண்ட் வுட்ஸ்ல கூட அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை வந்து தாவேக்கா சகோதரர்கள் தொண்டர்கள் எல்லாரும் உட்காந்து முழுசா உட்காந்து பார்க்கணும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சாட்டை அவர்கள் மேல இருக்க உங்களோட ஒப்பீனியனே மாறிடும். நம்ம நினைக்கிறோம்ல அவர் வந்து ரொம்ப கலகலப்பா கலாய்ச்சிட்டு ஒரு சர்க்காஸ்டிக் பர்ஸ் அவர் வந்து ஒரு வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. சொல்லுவாரு பிறந்த குழந்தைய பார்க்க முடியாம நான் ஒரு வருஷம் அந்த திமுகக்காரங்க என்ன ஜெயில வச்சிருந்தாங்க. தப்பே பண்ணாத தப்புக்கு யோசிச்சு பாருங்க, தப்பே பண்ணல ஜெயில இருக்காங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு உண்மையா அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் பேச்சாளர். மற்ற கட்சியில இருந்து கூப்பிடாமலாம் இருப்பாங்க. எங்க கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து பிற கட்சிகளுக்கு போயிருக்காங்க. இவங்க எவ்வளவு தடவை வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. ஆனாலும் போல அப்படின்னா 2-3 முறையே சீமான் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிருக்காரு. அது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது மனசு சங்கடம் இருக்கும். போல ஆமா போல அதுதான் முக்கியமான. ஏதாவது மனசங்கடமும் இருக்கும், அதுல கோச்சுக்குப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டாங்க. அது எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. நான் என்ன சொல்றேன்னா அவ்வளோ பேர் கண்டிப்பா டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவர் போல அப்படின்னா அவர் வந்து உண்மையிலே அரசியல் மாற்றத்துக்காக இருக்காரு. இப்ப நீங்க இந்த வேட்பாளர்களை எடுத்துக்கோங்க. எந்த தொகுதியில வேட்பாளராக நிக்க போறாங்கன்னு அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க. எந்த தொகுதியிலே அவர் நிக்கல. அவர் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு சீட்டு வேண்டாம், தமிழ்நாடு ஃபுல்லா நான் பிரச்சாரம் பண்றேன் நாம் தமிழர் கட்சிக்காகன்னு சொல்றாரு. சீட்டு வேண்டாங்க சொல்றதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யார் அரசியலுக்கு வந்தாலும் ஜெயிக்கிறோமோ தோக்கமோ நம்ம ஒரு தடவை அந்த கேண்டிடேசியில வந்து நிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்ப அந்த ஆசை இல்லாம ஒருத்தவர் நான் கட்சிக்காக முழுசா இறங்கி செயல்படுறேன், அவர் தனியா யூடியூப் சேனல் வேற வச்சிருக்காரு, இதெல்லாம் தாண்டி அவர் செயல்படுறேன்னு சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு உண்மையும் நேர்மையுமா அவர் இருக்காரு. அவர் எடுத்திருக்க பாணி, அவர் வே ஆஃப் ஸ்டைல், இதுதான் வந்து ஒரு சர்க்காசம் தவிர இட்ஸ் ரியலி வெரி ஒரு ஹானஸ்டான ஒரு பொலிட்டீஷியன். இப்போ வந்து இவர் வந்து தாவேக்கா மேல வைக்கிறதெல்லாம் வந்து விமர்சனங்கள் தான், பாலிசி இதைதான் பண்றாரு. பர்சனல் அட்டாக் அவர் எங்கேயாவது பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப் இது எங்கேயாவது அவர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து சாட்டை அண்ணா மேல வந்து இவங்கெல்லாம் அவரோட பர்சனல் லைஃப்பை இன்வால்வ் பண்றது, அவர் மாஃபிங் பண்றது, இதுல எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு என்ன கோவம்னா, என்ன நாங்க இவ்வளோ வருஷம் கட்சி வச்சிருக்கோம், இவ்வளோ நேர்மையா இருக்கோம், மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க, திடீர்னு ஒரு சினிமா நடிகர் வராங்க, கொள்கையே இல்லை ஆனாலும் இவ்வளவு பேர் போகாங்கன்னு நினைக்கும் போது உண்மையில கஷ்டம் இருக்குமா இல்லையா? ஆமா அந்த ஆதங்கம். ஆமா கண்டிப்பா. நம்ம ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், ரொம்ப உண்மையா லவ் பண்றான், ஒரு பையன் வேஸ்டா இருக்கான், ட்ரக் அடிக்டா இருக்கான். அதுக்காக நான் விஜய் அவர்கள் ட்ரக் அடிக்ட் அப்படிலாம் சொல்லல, பொதுவா ஒரு கம்பேரிசனுக்கு சொல்றேன். இப்படி இருக்கும்போது என்னடா இவ்வளவு உண்மையா நம்ம லவ் பண்றோமே, நம்ம பக்கம் வரலையே இங்க வெளிப்பாடுலதான் அவர் இந்த மாதிரி பண்றாரு தவிர்த்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆனால் சீமான் அவர்களோட சொல்லியிருப்பார் ஒரு நாள், நான் உருகி லவ் பண்றேன், ஆனா என்ன நீங்க கண்டு கூட மாட்டீங்க, ஒரு நாள் நீங்க என்ன தேடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, அந்த எல்லாமே அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் விழுது. பர்சனல் அட்டாக் அவர் எங்கேயும் பண்ணலை. கண்டிப்பா பாலிசி ரீதியாக தான் நாங்க தாக்குறோமே தவிர்த்து. சூப்பர், தப்பிச்சிங்க. கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டீங்களா? தப்பிக்கலாம் இல்ல, இதுதான் உண்மையான பதில். ஜஸ்ட் பண்ணு. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல வந்து அண்ணன் சீமான் அவர்களை விட யாராலையும் வந்து மேடை பேச்சுல அவர்கிட்ட நிக்க முடியாது. ஏன்னா ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாம மேடை பேச்சுல மட்டும் இல்ல, அரசியல் கொள்கை எதுலயுமே சரி, அதாவது ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் யாருமே நிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா பேசினாலும் ஒரு அவ்வளவு ஸ்டஃப் இருக்கு அவர்கிட்ட. ஆமா, அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு உச்சம் பெற்ற நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ மக்கள் அவரை நம்பி கூடுறாங்க. ஆனா அவர் எடுத்து வைக்கிற அரசியல் எல்லாமே வந்து ஒரு ஒரு துண்டு சீட்டு பேப்பர் வச்சு அவர் பேசிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, எழுதி கொடுத்து அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட இப்போ இந்த வேலூர் மீட்டிங்ல கூட அந்த ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா?
ஸோ அதை பார்க்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்கள் வந்து அவரை நம்பி கூடுறாங்க. ஆமா கண்டிப்பா. இவர் நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாரா, அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஐடியாலஜி இருக்கும், அப்படி இவர் பேசுறது எல்லாமே இவருடைய ஐடியாலஜி அப்படிங்கிற மாதிரி நம்பி கூடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் பேசுறது எல்லாமே இவருடைய ஐடியாலஜி இல்லைங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வெளியாயிடுச்சு, யாரோ ஒருத்தவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அவர் பேசுகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி வந்து முழுக்க முழுக்க அந்த தலைவரையும் தத்துவத்தையும் தான் நம்பி இருக்கணும். ஆனா இந்த கட்சியே வந்து ஆதவ அர்ஜுனாவை நம்பி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஒரு நாள் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லை, விஜய் சிஎம் ஆயிட்டாரு. ஓகேவா, ஆதவ அர்ஜுனாவுக்கும் யார் யார் ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க, யார் யார் விஜய்க்கு பக்கபலமா நிக்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு வாரம் காய்ச்சல். அப்படின்னா தமிழ்நாடு என்ன பண்ண? அன்னைக்கு தமிழ்நாடுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாடுக்கு என்ன ஆக? எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுவாரு? ஆமா, நினைச்சு பார்க்கவே கொடுமையா இருக்கு. லாஸ்ட் வேலூர் மீட்டிங்ல முடிக்கும் போது என்ன சொல்றாரு, நான் வந்து வீட்டுக்கு போறேன், இப்போ 4 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும், தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை தடவை சொல்லியிருக்கலாம், மரத்து மேல ஏறாதீங்க, ஒழுங்கா நடந்துக்கோங்க, மீடியாலாம் நம்மளை பாக்குறாங்க, இந்த மாதிரி தகுதித்தனமான்னு கூட சொல்ல வேண்டாம், உங்க தொண்டர்களை நீங்க அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இப்படி ஒழுக்கம் கெட்டு நடந்துக்காதீங்க, ஒழுங்கா எவ்வளவு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லியிருந்தா மீடியாஸ் வந்து அதை பிடிச்சுக்கும், தலைவரே சொல்லிட்டாரு இவங்க தொண்டர்கள் சரி, அப்ப மீடியாவுக்கு ஒரு கண்டென்ட் ஆகுங்களா, அதனால சொல்ல மாட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் அவர் வாய்ஸ் அவுட் பண்றாரு பாருங்க. நான் போகும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, வராதிங்கன்னு சொல்றவரு, நீங்க ஒழுங்கா நடந்துக்கோங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க, துண்டு எடுத்து சுத்தாதீங்க, கத்தாதீங்க, சேர்ல ஏறி குதிக்காதீங்க, சேரை உடைக்காதீங்க, அப்படியே சொல்றாங்க. சொல்லல. இப்போ தவிர வந்து கொடி மேல ஏறி நின்று வந்து தளபதி முத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்காரு, இறங்குப்பான்னு கோவப்பட்டாரு. நான் கூட ஆச்சரியமா ஓகே கோவப்படுறாரு, கம்மான் இப்படிதான் கோவப்படணும், அப்பதான் ஒழுங்காவாங்கன்னு பார்த்தா இறங்கி முடிச்சோடனே முத்தம் கொடுக்குறாரு. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும், பார்க்கவங்களுக்கு சரி, இன்னொருத்தர் அதே மாதிரியும் பண்ணுவார். ஆமா, அப்ப எனக்கு தளபதி கிட்ட இருந்து முத்தம் கிடைக்கணும்னா நான் கொடி மேல ஏறினா கிடைச்சிக்கோன்னு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லாரும் ஏறினா என்ன ஆகுது? ஒழுங்குபடுத்துறதே விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லை. நானும் எப்ப பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பண்ணவே முடியாது. அது ஒருவேளை அது கை மீறி போயிடுச்சுன்னா தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான், ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் ஏதாவது முடியாம போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகுதுங்க மாதிரி தான் இருக்கு. சூப்பர். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்துடலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து நீங்கள் உங்களுக்கான கொஸ்டின் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு கேள்வி. அதை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அண்ணன் சீமான் அவர்கள் இன்று திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கையை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு ஒருவேளை பண்ண மாட்டார், நாளைக்கு ஒருவேளை திராவிட கட்சிகளோட கூட்டணி அமைத்தார், அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? மீண்டும் அண்ணன் சீமான் அவர்கள் கூட நீங்க பயணிப்பீங்களா? முதல்ல இப்படி இது வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இப்படி ஒரு விஷயம் வந்து கனவுல கூட நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு விஷயம். எனக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிச்சதே வந்து காங்கிரஸ் இனப்படுகொலை செஞ்ச காங்கிரஸையும் அதுக்கு கூட நின்று கை கோர்த்த திமுகவையும் தான் நாங்கள் எதிர்த்தே கட்சி ஆரம்பித்தோம். அவங்க ஆரம்ப கட்ட காலத்திலே வந்து திராவிட கட்சிகள் கூடயும் தேசிய கட்சிகள் கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், உங்க கூட எல்லாம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. வருஷம் போகாதவர் இனிமேலும் போக மாட்டாரு, அதை தாண்டி அவர் போக மாட்டாரு. பட் உங்க கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து தத்துவத்தை நம்பி வந்திருக்கேன், சீமான் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் வந்திருக்கேன். அந்த நம்பிக்கையே அந்த இடத்துல பொய்யாகும் போது வந்து நான் திராவிட கட்சிகள்ல எதிர்த்து தான் நானும் அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்போ அந்த இடத்துல நம்ம சிந்திக்க தான் வேணும். எங்களுக்கு வந்து ரசிகர் மனப்பான்மை இல்லை. அவரே சொல்லுவார் ரசிகர் மனப்பான்மையோட என்னைய பார்க்காதீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றதை நாங்கள் கேட்காம இருக்க முடியுமா? அப்போ நான் கண்டிப்பா தொடர்ந்து பயணிக்க மாட்டேன். ஆனா இதை வந்து ஒரு தாவேக்காவினர் இல்லை ஒரு திமுகவினர் ஒரு அதிமுகவினரால சொல்ல முடியுமா? நாளைக்கே வந்து விஜய் அவர்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்து திமுக கூடயே கூட்டணி வைக்கிறாங்க. இது வந்து நடக்காத விஷயம் சொல்லலை. வக கட்சிகள் எல்லாருமே
அடுத்த தேர்தலில் திமுக கூட தான் கூட்டணி வைக்குது. நாளைக்கே வந்து விஜய் திமுக கூட கூட்டணி வச்சா இப்ப விர்ச்சுவல் வகையே தாவேகாவினர் எல்லாருமே இல்ல அப்ப நான் போட மாட்டேன் ஓட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அவங்களாம் சினிமா மனப்பான்மை ரசிகர் மனப்பான்மையில இருக்காங்க. அதுதான் தப்புன்னு சொல்றேன். என்னைக்குமே நம்ம ஒரு தத்துவத்துல உறுதியா கிளியரா இருந்தா நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். தலைவரை நம்பி நாங்க தத்துவத்தை நம்பி வந்திருக்கோம், அதுவே மாறுதுங்கப்போ நாங்க எல்லாமே யோசிக்கக்கூடிய விஷயம். ஆமா, ஆக்சுவலா இந்த பதிலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் வந்து இதை ரசிகர் பட்டாளம் அந்த இது ரசிகரா வந்து அவர் நான் வந்து ஒரு தலைவனா ஏத்திருக்கேன்னா அந்த தலைவன் தப்பு பண்ணாலும் ஆதரிக்கக்கூடிய சூழல்ல அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க சூழல்ல முட்டு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் தலைவன் தப்பு பண்ணாலும் அதை முட்டு கொடுக்குற அந்த சூழல்ல தான் நம்ம இருக்கோம். அந்த இடத்துலயும் தன் தலைவனே இருந்தாலும் தப்பு பண்ணா யோசிக்கக்கூடிய சூழல் எங்களுக்கு உருவாகும். நீங்க இந்த பதில் நாங்கள் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலாக வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சி மாநாடு மக்களின் மாநாடு போட்டாரு. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப வியந்துட்டேன் நான். இது எப்படி உண்மையிலேயே எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வந்த உடனே வந்து சீமானவர்கள் செல்வாக்கு சரிந்ததுங்கிற மாதிரி தான் நிறைய போயிட்டு இருந்தது. அப்போ வந்து நான் கூட நினச்சேன், என்ன இது இப்படி போயிட்டாங்களே, இப்படி இது இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு கத்தி கூச்சலிட்டு பாடு போட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கி அப்படியே வந்து ஒரு இதில் அப்படியே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் யோசிச்சோம். ஆனால் இந்த மாநாட்டில் பயங்கர கூட்டம்ல, போனீங்களா? கண்டிப்பா. எப்படி நான் போகாம இருப்பேன்? கண்டிப்பா போனேன். எனக்கு வந்து ஒரு 5 மணி 4 மணி வரைக்கும் கூட்டமே இல்லை. நம்ம வேக பேசிட்டோமே 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம்லாம் பேசிட்டோமே வர போகாங்கன்னு இப்போ ஆயிரக்கணக்கில் கூட வரல. நான்லாம் ரொம்ப மாதிரி ஆயிட்டேன். 5 மணி கிட்டக்க கூட அவ்வளோ பேர் வரல, கூட்டம் வரல. எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐயோ போச்சு யாருமே ஆக மாட்டாங்க. 6 மணி கிட்டக்க வந்தாங்க. அப்படியே படையா இந்த கில்லி படத்துல வண்டி வண்டியா வரும்ல, அது மாதிரி தம்பிகள் நவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வண்டி வண்டியா வராங்க. மாற்றுத்திறனாளிகள்லாம் கூட அவங்களோட வண்டியில வராங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது நெகிழ்ச்சியா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் குறிப்பிடணும் அப்படின்னா, நீங்க தாவேகாவை சொல்றீங்க, நான் திமுகவே சொல்றேன். திமுக கூட்டங்கள்ல வந்து சேர்ல எல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் பை இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க காசு கொடுத்தாதான் தொண்டர்களே வந்து அவங்க கட்சி கூட்டங்களுக்கு வருவாங்க. ஆனா எங்க கட்சி தொண்டர்கள் வந்து வந்த மாநாட்டுக்கு வந்து காசு கொடுத்துட்டு போக கூட்டம், அப்படி வந்து ஒரு கூட்டத்தை வந்து சீமான் அவர்கள் கட்டமைச்சிருக்காரு. ஈழத்தமிழர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? உலகம் எங்கிலும் இருக்க தமிழர்கள் வந்து வந்தாங்க. 3 லட்சம் ஆகும் வந்துட்டு போக, அவங்களுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து 3 லட்சம் கொடுத்து ஒரு கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சியால அது முடியுமா? இனிமே சீமானவர்களால் மட்டும்தான் முடியும். இனிமேல் முடியும் அப்படின்னா ஒருவேளை சீமானவர்கள் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த படையில இருந்து ஒரு தவிர கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாருன்னா அவரால் முடியும். ஆனா விதை வந்து என்னைக்குமே சீமானவர்கள் போட்டது அப்படிதான். நீங்க 2 கம்பாரிசன் பாருங்க. சீமானவர்கள் கூட்டத்துக்கும் விஜய் அவர்கள் கூட்டத்துக்கும் எண்ணிக்கை நாங்க தான் பெருசு அப்படின்னு அடிச்சுக்கிறதுக்கு நான் சொல்லலை. எண்ணிக்கை யார் வேணாலும் பெருசா இருக்கட்டும். ஆனா அமைப்பு ஒழுங்குபடுத்தினது யாரு? ஒரு ஆளு சேர் மேல ஏறி நிக்கல. யாராவது நான் கூட்டத்திலேயே நானே பார்த்தேன், ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கப்பா உட்காருப்பா ஒழுங்கா நடந்துக்கோப்பா அப்படின்னு கூட்டத்துல இருக்கவங்களே திட்டுறாங்க. ஆனா இங்க ஃபுல்லா ஏறி எந்திரிச்சு சேரை உடைச்சு கடைசியில அவங்க கட்சிக்காரங்க தான் அதுக்கு வந்து இதுவும் காசும் கட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்தை ஆக்கி விடுற கூட்டம் அது. இந்த கூட்டம் வந்து ஒரு இஷ்டத்தை உருவாக்குற கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதாவது நாம் தமிழர் கட்சியோட அந்த மாநாடு முடிஞ்ச பிறகும் தாவேகாவுடைய மாநாடு முடிஞ்ச பிறகு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அமைதி பூமியா இருக்கு. இது வந்து என்னடா யுத்தமா நடந்தது, என்ன போர் நடந்ததா, போர் நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்றது. அப்போ இந்த கொள்கை கூட்டமும் இது ரசிகர்கள் கூட்டமும் இங்க வேறுபடுது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொள்கைக்காக நின்ன கூட்டம், இங்க இருக்கிறவங்களாம். நான்லாம் போய் வாலண்டியர்ஸ் கிடைக்குமா, பார்வையால வந்தவங்களே கொஞ்சம் ஒர்க்கு இருக்கு பண்ணு, எனக்கா இப்படி கேட்டுட்டீங்க, அதுக்காக தானே வந்திருக்கோம், சொல்லுங்க என்ன வேலை இருக்கு அப்படின்னு எல்லாரும் செஞ்சு கட்சி உறவுகளை தாண்டி நிறைய பேர் வாசல்ல போய் நின்று போக்குவரத்தை வந்து ஒழுங்குபடுத்த போலீஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு வேலையே இல்லைங்க. பாருங்க,
நாங்கள் வந்து 2 லட்சம் பேருக்கு தான் சேக் போட்டிருந்தோம். ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் படி 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. 5 லட்சம் பேர் வந்து தடயமே இல்லாமல் ஒரு ஆள் மயக்கம் போட்டுட்டாங்கன்னு செய்தி இல்லை. அப்படி போகாங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் போலீஸ்க்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை. அவங்க சுலபமாக ஈஸியாக வேலை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு நாங்களே இறங்கி ரோட்டில் இறங்கி உறவுகள் எல்லாருமே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி சூப்பராக பண்ணாங்க. பெரிய லெவலில் மாநாடு வெற்றி பெற்றுச்சு. நினச்ச மாதிரி நடக்கலை, நினச்சதை விட அதிகமாக நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு தான் தோணும். ஆனால் இந்த தடவை வந்து வென்றே ஆகணும், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? கண்டிப்பாக எனக்கு வந்து அவங்க சேனல்லேருந்து தடவை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி அரசியல் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் எங்கள் கட்சியினரை மட்டும் கூப்பிடுங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த கட்சி எல்லா கட்சியினருமே கூப்பிட்டு அவங்களோட பாலிசிஸ் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு அரசியலை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ட்ரெண்ட் ஆக்கணும். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம யாழினி அவர்கள்ட்ட நம்ம நிறைய கேள்விகளை நம்ம கேட்டோம். அவங்களும் சரியான ஒரு அரசியல் நோக்கத்தோடு சரியான ஒரு 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 தெளிவோடு செயல்படுற ஒரு பெண்ணாக தான் அவங்க நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கேள்வி கூட அவங்க வந்து ஒரு தவறான ஒரு 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 மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பதில் இல்லை. சரியான முறையில் சரியான பதிலை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.